ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு இங்கே வந்து எல்லோரும் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க நிறைய வன்மங்களை கக்குனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு மஞ்சரியை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ராணுவ தாக்கி கடைசியில் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக மஞ்சரியன் ராணுவம் வந்தார். எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த வீட்டில் வந்து எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்களா இந்த வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க ஒன்றுமே பண்ணாமல். அப்படி அவங்களாம் இருக்கும்போது ஏன் இவங்கள சொன்னாங்க அப்படின்னா, ராணுவுக்கு இந்த பிரச்சனை ப்ளஸ் கோவா கேங் அப்படியே அகேன்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு இந்த வீடே அகேன்ஸ்ட்டு. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி போச்சுன்னா, நாமினேஷன் செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் எதுவுமே பண்ணாமல் சும்மா ஓப்பி அடித்தவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாமினேஷன்ஸில் இவங்களை நான் நாமினேட் பண்ணுறேன், ஏன்னா இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து வைக்கிறாங்க. அதுலேயும் மஞ்சரிக்கு குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கேமை கிவ் அப் பண்ணிட்டாங்களாம். கேமை கிவ் அப் பண்ணுறது கிவ் அப் பண்ணாததுக்கு வந்து நாமினேஷனில் நீங்கள் ரீசன் சொல்லி எவிக்ஷன் நாமினேஷனுக்கு நாமினேட் பண்ண போகிறீங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன அர்த்தம்? பர்ஃபார்மன்ஸ் இல்லாதவங்க தானே. இவ்வளவு ஏன் முத்துக்குமார் என்ன சொன்னார்? எல்லாருமே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக பிடிச்ச ஆட்களுக்கு பிடிக்காத ஆட்களுக்குன்னு போடுறாங்க. பட் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு. இந்த வாரம் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கணும், அதுதான் ரைட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அவரே என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி நம்ம மஞ்சரியை வந்துட்டு நாமினேட் பண்ணுறாரு. சொல்கிறார் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நிறைய இடங்களை வந்துட்டு ஓப்பனாக பேசினாங்க, நிறைய வாக்குவாதங்கள் ஈடுபட்டாங்க. அவங்களுடைய நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர உடன்பாடு இருக்குது. பட் அவங்க கேட்ட விதங்கள் ரொம்ப அக்ரெஷனாக இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் சொன்ன காரணங்கள் எல்லாமே அதாவது நாமினேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன அர்த்தம்? பர்ஃபார்மன்ஸும் ஒழுங்காக பண்ணல, அவங்க பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படின்னு இருக்கும்போது இவர் இந்த மாதிரி பண்ணலாமா? இத்தனைக்கும் இவரையும் மஞ்சரியும் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, இவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சொம்படிச்சிட்டே இருக்காரு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரயான்கிட்ட வந்து முத்துக்குமன் பேசியிருப்பார். எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லைடா, நான் எதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து நான் சொம்படிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு நிறைய நேரங்களில் பேசுறது எனக்கு எரிச்சல் இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா நீங்களே தான் வந்து தேவையில்லாமல் நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. அந்த மாதிரி கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு மஞ்சரியை சொல்லிட்டார். எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாச்சு. அப்போ உங்கள் போதைக்கு அவங்க ஊருகாயான்ற மாதிரி தான் என்னோடய கேள்வி. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நான் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கண்டஸ்டன் தான், அவங்க வந்து நான் அந்த அளவுக்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் பார்க்கல, சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஃப்ரெண்டும் கிடையாதுன்றதை நிரூபிக்கிறதுக்கு மஞ்சரி யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றது என்னோடய கேள்வியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். முத்துக்குமாரன் எனக்கு பிடிக்கும், முத்துக்குமாரோட கேம் எல்லாமே பிடிக்கும், எல்லாமே ஓகே. பட் இந்த இடத்துல இவர் மஞ்சரியை சொன்னது ஓகே, மஞ்சரி சரி, இதுக்கு ஒரு காரணம் கரெக்டாக சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க அக்ரெஷனாக பேசுகிறாங்க, அணுகுன முறை சரியில்லை அப்படின்னா இது எப்படி? இது வந்துட்டு நாமினேஷன்ஸ்க்கு உண்டான பதில் தானே. இது வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எப்படி வரும்? சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.